வணக்கம் நண்பர்களே. சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 14 காதலர் நாளை முன்னிட்டு இன்று திரையரங்கில் வெளியாக இருக்கும் படம் காதல் என்பது பொது உடைமை. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க. தமிழ் திரைப்படங்களில் பலவிதமான காதல் கதைகள் சொல்லப்பட்டு விட்டன. முற்றிலும் புதுவிதமான காதல் கதையுடன் வெளியாகிருக்கும் திரைப்படம் காதல் என்பது பொது உடைமை. முற்போக்கு சிந்தனை கொண்ட ரோகிணியின் மகள் லிஜோ மோல் தான் காதலிப்பதாக அம்மாவிடம் சொல்கிறாரு. அவரும் மகிழ்ச்சியுடன் சம்மதிக்கிறாரு. ஆனால் லிஜோ காதலிப்பது ஒரு இளைஞனை அல்ல, யுவதியை. அந்த காதலை ரோகிணியும் குடும்பமும் ஏற்றதா இல்லையா என்பதை சொல்லியிருக்கு படம். மிகவும் மாறுபட்ட வேடமேற்றிருக்கும் நாய் லிஜோ மோல் அதற்கேற்ப நடிச்சிருக்காரு. இயல்பான காதலுக்கே எதிர்ப்பு வரும் அப்படிங்கும்போது இந்த காதலுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும், அதை சிறப்பாக செய்து வரவேற்பு பெறாரு. லிஜோ மோல் இணையாக நடித்திருக்கும் அனுஷா புதுவரவு ஆழமான கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்காரு. ரோகிணியின் நிஜ முகத்துக்கேற்ற வேடம், ஆனாலும் மகளின் காதலை ஏற்க முடியாமல் தடுமாறும் நடிப்பை சரியாக வெளிப்படுத்தியிருக்காரு. லிஜோ மோலின் தந்தையாக நடித்திருக்கும் வினீத் ஒரு தந்தையாக அந்த சிக்கலை மிக நிதானமாக கையாள்றாரு. லிஜோ மோலின் ஆண் நண்பர் வேடத்தில் நடித்திருக்கும் கலேஷ் பொறுப்பாக நடிச்சிருக்காரு. பணிப்பெண்ணாக நடித்திருக்கும் தீபா சமுதாயத்தின் கேள்விகளை அப்பாவித்தனமாக வெளிப்படுத்தி ரசிக்க வைக்கிறாரு. கண்ணன் நாராயணின் இசையில் பாடல்கள் கேட்கலாம், பின்னணி இசையிலும் தாழ்வில்லை. ஸ்ரீ சரவணனின் ஒளிப்பதிவு படத்தின் கதைக்களத்துக்கு ஏற்ப அமைஞ்சிருக்கு. டேனி சார்லஸின் படத்தொகுப்பு படம் நிதானமாகவும் நேர்த்தியாகவும் பயணிக்குது. எழுதி இயக்கியிருக்கும் ஜெயபிரகாஷ் கிருஷ்ணன் சர்ச்சைக்குரிய திரைக்கதையை லாவகமாக கையாண்டிருக்காரு. ஓரின காதல், ஓரின சேர்க்கை, ஓரின திருமணம் ஆகியன உலக அளவில் விவாதமாகவும் சில நாடுகளில் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டும் இருக்கு. அச்சிக்கலை மையப்படுத்தி அதற்கான வழக்குரைஞராக மாறி வாதாடியிருக்கார் இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். கருத்தியல் அடர்த்தி இருந்தாலும் அதை திரைமொழியில் சுவாரஸ்யமாக சொல்ல முனைந்திருக்கார். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.